தப்பில்லை தப்பில்லை, அங்கே வருது வரப்போ வந்துடும், சரியா இருக்கும், இது சரியாயிடும். அது என்ன வச்சுட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் அடிச்சிருந்தோம். அடிச்சுட்டு அந்த ரவுண்டுக்கு வெளியில மாத்திரம் ஒரு சால் எடுத்தாங்க. ஆல்ரெடி உள்ள வெள்ளம் நிற்கிறது இல்லை, நல்ல வெள்ளம் வற்றிய சேஷம் இதே போல் ஆக்கிட்டு ஜஸ்ட் அங்கோட்டு இங்கோட்டு ஆக்கிட்டு அது உயர்த்தியா மதி കുറച്ച് ചരുവാക്കിയാൽ മതി. ഇത്ര വൃത്തിയായിട്ട് എടുത്താൽ എന്താ അറിയോ, ഒരു 3-4 കൊല്ലം ആകുന്ന സമയത്ത് ഇതങ്ങനെ ഒരു സാൻഡ് ട്യൂൺ പോലായി. ഒരു 16 വർഷം ഇതേ രീതിയിൽ ചെയ്ത ഒരു മംഗളൂരിന് ഒരു സ്ഥലത്ത് ഒരാൾ ചെയ്യുന്നു. അത് അവിടെ കണ്ടു പോയി നോക്കിയാൽ എങ്ങനെ അറിയോ, രാജസ്ഥാനിലെ സാൻഡ് ട്യൂൺസ് ഉണ്ടാവില്ല, അതുപോലെ എങ്ങനെയാകും. ഇറങ്ങി നടന്നാലും തരുമോ, മെത്തയിൽ നടക്കുന്ന എങ്ങനെയുണ്ടോ അങ്ങനെ ഒരു ഫീൽ കിട്ടും. കാരണം അവർ പട്ടയെല്ലാം പൊടിച്ച് എല്ലാം പോട്ടുക இல்லையே. இப்போ நாம் என்ன செய்ய போறோம்னா பட்டை முடிச்சு இதில் போட்டுருவோம். ரவுண்டில் இது இருக்குல்ல, ஒரு பட்டைக்குள்ள 5-6 ரூபா பொட்டாசு இருக்கு. 5 rupees 50 rupees பொட்டாசு ஒரு பட்டையில் இருக்குது. அது 12 பட்டை கிடைக்கும். அதை மாத்திரம் பசுமாக்கி பொட்டாசி போடண்டா, புறத்து போய் ஒன்றும் வாங்கண்டா, இது ஜெயித்து அடிப்பறம் இல்லையா, அது மாத்திரம் ஒரு கொள்ளத்துல ஒரு வாசியம் பசுமாக்கணும். தீ வச்சுக்கிறது சாரத்தையும் கொண்டாந்து இது போட்டோம். எங்கே போடணும், இது சைடில் போட்டோம். போட்டால் போதும், ஈஸி. கொடுங்கண்ணா. இந்த இடத்துல அளக்கிறோமா, இங்கே வருது, இந்த இடத்துல இதை கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இடத்துல சுருக்கு போட்டுக்கணும். நல்லா கிருத்தியமாக போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இழுங்க, இப்படி போட்டுங்க, எடுத்துட்டு நம்ம காம்பஸ் வச்சுட்டு வட்டம் போடுமில்ல, கரெக்டாக போட்டுருக்காரு. பக்கா ஒன்றும் தெட்டு ஒன்றும் இல்லை. இது வளர சிம்பிள் தான், இப்படி வரும். எங்க வருது அந்த இடத்துல கொஞ்சம் வளர்த்தா போதும். இது ஆக்கிட்டு காம்பஸ் வச்சு அது போல ஒரு ரீஷேப் ஐயா. இப்போ ஆல்ரெடி செய்ததுன்னு ஒன்று வேண்டாம், விட்டுருங்க. நீ வேண்டு போயிட்டு கசகுசா ஆக்கண்டா. நம்ம இது வெள்ளம் இருந்து இவ்வளோ மாத்திரம் கொடுப்பேன். நீ கடப்பார் கம்பியில் ஓட்டை ஒரு 30-40 ஒரு கடப்பார் கொண்டு வாங்க, 30 செஞ்சிடலாம். ஃபோன் வருது. ஃபோனா? அம்மா